ஹலோ காய்ஸ், இன்றைக்கி டோஃப்ளமிங்கோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இவங்க ஃபேமிலி மேரேஜ் ஹவுஸில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த டைமில் இவங்க அப்பா சடனாக ஒரு டிசைட் பண்ணுவார், நாங்கள் நார்மல் பீப்புளோட வாழ போகிறோம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல இருந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நார்மல் பீப்புள்ஸ்க்கு செலஸ்டியல் ட்ராகனை சுத்தமாக பிடிக்காது. அப்போ அவங்க அப்பா மேரேஜ் ஹவுஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் திருப்பியும் மேரேஜ் ஹவுஸ்க்கு வரலாமான்னு கேட்டப்போ வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் இருந்தால் டோஃப்ளமிங்கும் வலின்னு என்னென்னு உணர்வான், பசினா என்னென்னு உணர்வான். சில நாட்கள் டஸ்ட்பினில் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவங்க அம்மா சடனாக ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக இறந்து போவாங்க. பல நாள் டார்ச்சராக அனுபவிச்சிருப்பாங்க. டோஃப்ளமிங்க அவங்க அப்பாவை பார்த்து நினச்சி பார்ப்பான். செலஸ்டியல் ட்ராகன் பதவி, நம்ம அம்மா நம்மளை விட்டு போனது, இது எல்லாத்தையும் காரணம் நம்ம அப்பா தானே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, டோஃப்ளமிங்கோ அவன் தம்பி அவங்க அப்பாவை செவுத்தில் கட்டி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் டோஃப்ளமிங்கோ சொல்லுவான், என் வார்த்தையை மறந்துடாதீங்க, அந்த இடத்துல சாக போகிறது கிடையாது, உங்கள் அத்தனை பற்றியும் கொல்லுவேன் அப்படின்ட்டு. தன்னோட 10வது வயசில் அவனோட கான்கூரர் ஹாக்கியை அவகன் பண்ணியிருப்பான் டோஃப்ளமிங்கோ. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட அப்பா தானே அப்படின்னு தன்னோட அப்பாவே கொல்லுவான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டோஃப்ளமிங்கோ பண்ணது கரெக்டாக?